வணக்கம். இந்த ஜோசப் விஜய் ஆட்சி வந்ததிலிருந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் தினசரி ஒரு அதிர்ச்சி வைத்தியம். கரண்ட காணாங்கிறாங்க, இருக்கிற தொழில் முதலீடு பூரா வந்துட்டு ஆந்திராவுக்கு போகுது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதுசாக ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காரு நம்ம ஜோசப் விஜய் அவர்கள். என்னன்னா, அவருடைய ஜனநாயக பட தயாரிப்பாளர் வெங்கட்ட நாராயணன் சொல்லி ஒரு ஆந்திராக்காரு, பிறந்த ஊர் வந்துட்டு ஆந்திரா, தொழில் பண்ணுறது கர்நாடகா. அவருக்கு வந்துட்டு டெல்லியினுடைய சிறப்பு பிரதிநிதியாக தமிழ்நாடு சார்பாக நியமிச்சிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய பொறுப்பு! தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் வந்துக்கிட்டு ஒரு தொடர்பு உள்ள ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பில் வந்துக்கிட்டு இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதில் கர்நாடகாவுக்கும் நமக்கு ஏற்கனவே பிரச்சனை, மேகதாட்டு அணையில் வந்துட்டு அணையை கட்ட போகிறேன், தண்ணியை கொடுக்க மாட்டேங்குது பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு ஒவ்வொரு இலாக்காவும் அனைத்து மந்திரிகளோடையும் தொடர்பில் இருக்கணும். அங்கே எவ்வளவு நிதி ஒதுக்குறாங்க, எவ்வளவு வருது, என்ன ஏது, இதெல்லாம் வந்துக்கிட்டு அவர் கண்காணிச்சு இந்த தமிழ்நாட்டுக்கு விசுவாசமா இருப்பாரா, அல்லது அவர் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிற கர்நாடகாவுக்கு வந்துக்கிட்டு விசுவாசமா இருப்பாரா, அல்லது ஆந்திராவுக்கு விசுவாசமா இருப்பாரா? என்ன அடிப்படையில் கொடுக்குறீங்க நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதி தான் ஜோசப் விஜய் அவர்கள். உங்களுக்கு ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடாட்டாலும் நீங்க தான் தமிழ்நாடு முதல்வர். நீங்க அப்படி ஒரு பச்சை துரோகத்தை வந்துகிட்டு செய்யாதீங்க. மக்கள் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு முட்டு கொடுக்குறாங்க பாருங்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள், அப்புறம் அண்ணன் திருமாவளவன், அப்புறம் இந்த இந்திய முஸ்லீம் லீக் கட்சி, அப்புறம் உங்களுக்கு என்ன இந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் உங்கள்கிட்ட வந்துகிட்டு ஏதோ ஒரு வகையில சகாயத்தை வாங்கிக்கிட்டு ஒட்டுமொத்த தமிழினத்துக்கும் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த மக்களும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் இப்படியே போயிட்டு இருக்காது. இதற்கெல்லாம் முடிவு வந்துகிட்டு விரைவில் கட்டப்படும். இன்னும் வந்துகிட்டு இந்த ஆட்சி 3 மாசத்துல போகுதோ 6 மாசத்துல போகுதோ, இன்னும் நீங்க என்னென்னலாம் வந்துகிட்டு இந்த தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ண போறீங்கன்னு நாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நன்றி, வணக்கம். மிக வன்மையாக கண்டிக்கின்றது பெரியார் பேரவை.